அப்பவும் இப்பவும் எப்பவும் சென்னை அதிரடி கலெக்ஷன் சரவெடி செலிப்ரேஷன் மல்லி 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 மல்லி. அண்ணே, அக்கா சாப்பிட்டாங்களா? இல்லம்மா, நீங்க போனதுக்கு அப்புறமா அவ ரூமை விட்டு வெளியே வரவே இல்ல. என்ன மாமா சொல்றீங்க? ரேணுகா வெளியிலே வரலையா? ஆமா மாப்ள. அது எப்படி இவ்ளோ கலைபுரம் நடக்கிறப்ப வெளியே வராம இருப்பாங்க? அசந்து தூங்குவா போல இருக்கு மல்லி. அவ முழிக்காம இருக்கிறது எனக்கு எவ்வளவு வசதியா இருந்துச்சு தெரியுமா? முழிச்சு என்ன அக்கப்போர் பண்ண போறாளோன்னு நான் பயத்திலேயே இருந்தேன். நல்ல வேளை அந்த மாதிரி எந்த அசம்பாவிதமும் நடக்கல. இல்ல மாமா, இவ்வளவு நேரம் அவ தூங்கிட்டு இருக்க மாட்டான். மல்லி வா. ஐயோ, இவங்க போற வேகத்தை பார்த்தா எனக்கு பீதி ஆகுதே. ஐயோ, நாமளும் போய் பார்ப்போம். எங்க ஆளை காணோம். மல்லி, அவ உள்ள வாஷ்ரூம்ல இருக்காளான்னு பாரு. போமா. இல்லங்க. எங்க போயிருப்பாவ? ஐயோ மாப்ள, பதறாத மாப்ள. இங்க எங்கேயாச்சும் தான் இருப்பா. நான் தான் வீட்லயே இருந்தேனே, எங்கேயும் போக வாய்ப்பு இல்ல. ஆளுக்கு ஒரு பக்கமா போய் தேடுவோம். வாங்க போலாம். வாங்க 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 வாங்க. இங்கேயும் காணுமே. இல்ல மாமா, இங்க இல்ல மாப்ள. சரி வாங்க கீழே போய் பார்க்கலாம். எங்க போனாங்க? எங்கேயுமே காணுமே. மல்லி, ரேணுகா அங்கேயும் இல்லையா மல்லி? இல்லண்ணே, எங்கேயும் இல்ல. ஓ, அவ எங்க போனானே தெரியலையே. என்ன சொல்லாம கொள்ளாம போயிட்டா? ஐயோ, இவ்வளவு நாள் இங்க இருந்து என்ன டார்ச்சர் பண்ணா, இன்னைக்கு காணாம போய் என்ன டார்ச்சர் பண்றாளே. மல்லி, சத்தியமா எனக்கு எதுவுமே புரியலமா. நான் எங்கேயுமே போல. நீங்க போனதுக்கு அப்புறம் ஹால்ல இருக்கிற சோஃபால தான் நான் கிடையா கிடந்தேன். ஆமாமா, அதான் நாங்க பார்த்தோம்ல. மாப்ள, அந்த பொண்ணு ஒரு மாதிரி மயக்க வர மாதிரி வீக்கா இருந்துச்சு. அதான். என்னண்ணே, இன்னைக்குதான் கதிரேசன் கிட்ட அக்காவை பத்தி சொல்லிடலாம்னு முடிவு பண்ணி வச்சிருந்தோம். சீரியஸ்னஸ் தெரியாம இப்படி பண்ணி வச்சிருக்கீங்களே. சாரி மல்லி, வேற ஏதோ தப்பு நடந்திருக்குன்னு நினைக்கிறேன் மல்லி. நான் உள்ள போன அந்த நிமிஷத்துல தான் இது நடந்திருக்குன்னு என்னால நம்ப முடியல. அப்படின்னா அந்த பொண்ணு சொல்லி இருப்பாள்ல, இல்லனா ரேணுகாவே அந்த பொண்ணுகிட்ட கரெக்டா பண்ணிருப்பாள்ல. அந்த மாதிரிதான் எதுவும் நடக்கலையே. அதனாலதான் அப்படி சொல்றேன். இதுல வேற ஏதோ சூழ்ச்சி இருக்கு மல்லி. ஆமா, உட்கார்ந்து ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு ரொம்ப நல்லா இருக்கு. மாப்பிள்ள, குருவி உட்கார பனம்பழம் விழுந்துருச்சுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த கதையா ஆயிப்போச்சு மாப்பிள்ள. நிச்சயமா நான் உள்ள போயிருந்த நேரம் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்க வாய்ப்பே இல்ல. மாமா, நான் உங்ககிட்ட எதுவுமே கேட்கல. தயவு செஞ்சு எதுவும் பேசாதீங்க. உங்களை சொல்லி குத்தம் இல்ல, என்னதான் சொல்லணும். எனக்கு கொஞ்சம் அக்கறை இருந்ததுன்னா நான் தானே அவளை பார்த்திருக்கணும். உங்களுக்கு அவன் மேல அக்கறை இருக்கணும், நான் எப்படி எதிர்பார்க்க முடியும்? ஐயோ மாப்பிள்ள, அக்கறை இல்லாமலாம் இல்ல மாப்பிள்ள. ஐயோ மாமா, நான் உங்களை தப்பே சொல்லல. நான் யாரையும் எதுவும் சொல்லல. தப்பெல்லாம் என் மேலதான். நான் இன்னைக்கு இந்த நிலைமையில நிக்கிறேன்னா
எல்லாத்துக்கும் காரணம் நான் தான். நான் மட்டும் தான் காரணம். விடுங்க மாமா. மாப்பிள்ள ஏங்க எங்க போறீங்க? எங்க போறேன்னு எப்படி சொல்றது? ஏதோ கால் போன போக்குல அவ எங்கேயோ போயிருப்பா. அவளை தேடி போறேன். ஐயோ மாப்பிள்ள மல்லி, அவ தூங்கிட்டு இருக்கான்னு தான் நினைச்சேன் மல்லி. புரியுதுன்னு, நாங்க போகும்போது தூங்கிட்டு தானே இருந்தாங்க. ஆமாமா, நானும் நீங்க போன கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா எட்டி பார்த்தேன். நல்லா ஆழ்ந்து தூங்கிட்டு இருந்தா. என்ன நடந்திருக்கும்னு எனக்கும் ஒன்னும் புரியலம்மா. மாப்பிள்ள தான் என்ன தப்பா நினைச்சிருப்பான். என்ன சொல்றதுனே தெரியல மல்லி. பின்ன என்னென்ன, எங்க கண்ணு முன்னாடியே நீங்க யாரையும் உள்ள விட்டுட்டு கிச்சன்ல போய் நின்னுட்டு இருந்தீங்க. தப்பா நினைக்காம என்ன பண்ணுவாரு? சரி, அவர் தேடி போயிருக்காருல்ல, நானும் தேடி போறேன். ஒரு நாள் இப்படிதான் தெரு மோன வரைக்கும் நடந்தே போயிட்டாங்க. நான் பாத்துட்டு வரேன். சரி. ஆளாளுக்கு ஒரு பக்கம் போயிட்டாங்க. நீ எங்க போக போற? சரி, உள்ளேயே போவோம். டேய் மனோகரா, தேவையாடா உனக்கு இதெல்லாம்? சோக்கு கேக்குதா? சோக்கு மனசாட்சி இருக்கா உனக்கு? பல்ல காட்டினதும் ஈன்னு விழுந்துட்டிய. அமைதியா போன மாப்பிள்ள திரும்ப ஆவேசமா வந்தாலும் வருவான். என்ன பண்றது? ஆண்டவா, இது சரிபடாது. நாமளும் போய் தேடுவோம். மாப்பிள்ள கண்ணுல படுறதுக்கு முன்னாடி நம்ம கண்ணுல பட்டுட்டா புண்ணியமா போகும். போவோம் போவோம். ஐயோ, எங்க போனாங்கன்னே தெரியலையே. எங்க போயிருப்பா இவ? எந்த பக்கமா போயிருப்பா? இது ஒரு லூசு. இது இந்த பக்கம் போச்சா, இந்த பக்கம் போச்சா, இந்த பக்கம் போச்சா, எந்த பக்கம் போச்சுன்னே தெரியலையே. அந்த லூஸ் இந்த பக்கம் தான் போயிருக்கும். நாம போய் தேடுவோம். ரேணுகா, அம்மாடி ரேணுகா. ரேணுகா, ரேணுகா. ஒருவேளை கோவில்ல இருப்பாங்களோ? சொல்லாம கொள்ளாம எங்க போனாங்க? எங்க போயிருப்பா இவ? இந்த பக்கம் ரோடு போகுது, இந்த பக்கம் ரோடு போகுது. ரேணுகா, சரி இப்படி போய் தேடுவோம். மா ரேணுகா. ஐயோ, ரேணுகா. ரேணுகா, ஒருவேளை அவ வந்த இடத்துக்கு போயிருப்பாளோ? சச்ச, அவ்வளவு சீக்கிரம் அங்க போயிருக்க முடியாது. அது ரேணுகா அக்கா மாதிரி இருக்கு. ரேணுகா அக்காவே தான். அக்கா, ரேணுகா அக்கா. ஐயோ அக்கா, ப்ளீஸ் அக்கா. அக்கா அக்கா, நான் தான், நில்லுங்க. காணாம போனா மாப்பிள்ள வேற சும்மா விட மாட்டான். எங்க போனா? ரேணுகா, என்னாச்சு? எங்க போறீங்க? நில்லுங்கக்கா. ஐயோ அக்கா, ப்ளீஸ் நில்லுங்க. என்னால முடியல. நில்லுங்கக்கா. ஐயோ அக்கா, போகாதீங்க. சொன்னா கேளுங்க. ஐயோ அக்கா, ஓரமா வாங்கக்கா. யாராச்சும் புடிங்க ப்ளீஸ். ஐயோ, யாராச்சும் எங்களை காப்பாத்துங்க ப்ளீஸ். ஐயோ, ஓடாதீங்கக்கா.
மியூசிக் அப்பவும் இப்பவும் எப்பவும் சென்னை சில்க்ஸ். அதிரடி கலெக்ஷன் சரவெடி செலிப்ரேஷன்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.